வெல்கம் டு நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். எல்லா ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டுமே கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூவாக நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். டாப் ரைடர்ஸ் இவங்க தான். ஸோ நவீன் எக்ஸ்பிரஸ், பவன் சராவத், நம்ம எத்தனை பேர் சொன்னாலும் இப்போதைக்கு 2 வருஷமாக பீக்கில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அது அஷு மாலிக்கும் தேவாங்கும் தான். அவங்களுக்கு இடையில நடந்த மேட்சுக்கான ரிசல்ட்ஸ் எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமானது, தமிழ்நாடு பிளேயர் அஜித் குமார் ஆல்ரெடி வந்து செகண்ட் ரைடர், தேர்ட் ரைடராக தான் இதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தார் எல்லா டீம்ஸ்லையும். இப்போ இன்ஜுரி ஆகிருக்காரு. அவருக்கு பதிலாக போன சீசனில் புனேரி பல்டான்ஸ் நல்லா ஆடின ஒரு பிளேயர் ஆரியவர்தே நாவலேவை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்திருக்காங்க. 2 சூப்பர் டன்னு ராகேஷ், நிதின்குமார் 2 பேருமே அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸு. ஸோ மேட்ச் ரிசல்ட்ஸ்னு பார்த்தோம்னா குஜராத் ஜெயின்ஸும் பிங்க் பேந்தர்ஸ் ஆடின மேட்ச்சில் ரொம்ப டைட்டாக போச்சு. ஸோ டை பிரேக்கர் வரையே போயிருக்கோம். அப்புறம் கோல்டன் ரைடில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க பிங்க் பேந்தர்ஸு. ஸோ அதில் 11 பாயிண்ட் வந்து சூப்பர் டன் ராகேஷ், அதுக்கப்புறம் நிதின் தங்கர் வந்து 15 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பார். இது 4th சூப்பர் டன் அவருக்கு. இன்னொரு மேட்ச்சில் தபாங் டெல்லி, பெங்கால் வாரியர்ஸ், தேவாங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அவங்க டீம் ஜெயிக்க முடியல. அஷு மாலிக்கோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தொடருது. அஜங்கியா பவர் வந்து சடனாக ஒரு 3 டேக்கிள் ப்ளஸ் 5 ரைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். ஹர்திக் பாண்டியாவோட 18 கோடி வாட்சும் ஏசியா கப்பில் ப்ரைஸ் மணியும் கம்பேர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சோஷியல் மீடியாலையும் போயிட்டுருக்கு. அதை பற்றி